எபிசோட ஸ்டார்டிங்லயே இன்னும் கியூட்டா இருக்கானன்ற மாதிரி பேசிட்டு இருப்பால. நீங்க எப்படா வெளில போக ஆரம்பிச்சீங்கன்ற மாதிரி கேட்பா. அதெல்லாம் அப்படிதான். நீ என்ன இட்சமிட்ட கேட்டியா, அவன் என்ன சொன்னான்ற மாதிரி கேட்கும் போது சோ இட்சமி எனக்கு நீ வேணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாளா. அது இவளுக்கு ஞாபகம் வரும். வெக்கப்பட்டு இருக்க. சரி ரைட், இங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்ற மாதிரி நம்ம இட்சமி நிக்கும் போதே நம்ம யூகி தலையை குடிஞ்சிருவா. சோ ரெண்டுகிட்ட அந்த போனை வாங்கி பார்த்துட்டு அவன் சீரியஸா எடுத்துட்டானா நல்லதுன்ற மாதிரி சொல்லும் போது எதுவும் கேட்பா. அதான் அவங்க காதல் வாழ்க்கைன்னு சொல்லும் போது அவன் வெக்கப்பட ஆரம்பிச்சிருவா. சரி நான் போயிட்டு வரேன் இருந்து போகும்போது யூகி அப்பதான் யோசிப்பா, நமக்கு ஹெல்ப் பண்றாளுன்ற மாதிரி. அப்படியே பெஞ்சில் உட்காந்துட்டு என்ன இன்னைக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு அவன் கேட்கும் போது சோ இன்னைக்கு பார்ட் டைம் ஜாப்க்கு இன்டர்வியூ இருக்குன்ற மாதிரி சொல்லுவாளா. ஓகேன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நான் இப்பதான் டேட்டிங் பண்ணவே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குன்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. என்ன பதட்டமா இருக்க மாதிரி இருக்கு, நார்மல் இன்டர்வியூ தானே மாதிரி கேட்பானா. எல்லாமே ஒரு நாள் தான்ற மாதிரி யோசிச்சுட்டு நீ எப்பயும் நர்வஸா இல்லையான்ற மாதிரி கேட்க, அது வந்து ஒரு தடவை ஷிப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அது சுனாமில ஆட ஆரம்பிச்சிச்சு, அப்பதான் அப்படி இருந்த மாதிரி சொல்லுவானா. உயிரோட பாசியா அதே சந்தோஷன்ற மாதிரி உட்கார்ந்து இருப்பாளா. சோ அவன் அந்த கையை பிடிச்சிட்டு ஜெர்மன்ல என்னமோ சொல்லுவான். என்னன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, இதை ஜெர்மன்ல மத்தவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக சொல்லுவாங்கன்ற போது இதுக்கு அடுத்த என்ன கேட்பா. குட் லக்னு சொல்லும் போது திருப்பி அவன் கையை பிடிச்சிட்டு குட் லக்னு சொல்லுவானா. எனக்கு பெரிய ஹக் கொடுக்குற மாதிரி இருக்கு, கொஞ்சம் வாமா ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி யோசிக்கும் போது அங்க இருக்கவங்களா இவங்களே பாத்துட்டு இருப்பாங்க. சோ கையை அப்படியே பின்னாடி எடுக்கும் போது திருப்பி கையை பிடிச்சிட்டு அவங்க பாக்குறாங்கன்னா நான் விட முடியாதுன்னு சொல்லுவானா. சோ வெக்கப்பட ஆரம்பிச்சிருவா. போகும்போது ஆக்சுவல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவானா. திரும்பவும்ன்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருப்பா. சோ ஷின்னு போன் பண்ணிட்டு எம்மாவை பாத்தியாடான்ற மாதிரி கேட்கும் போது இல்லையே நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி சொல்லுவானா. அவகிட்ட அவன கேர்ள் ஃப்ரெண்டுக்குன்னு என்னால இப்போ வரைக்கும் சொல்ல முடியலன்னு சொல்லும் போது அப்ப எப்படா சொல்லுன்ற மாதிரி கேட்பானா. அந்த வாரம் அவளை மீட் பண்ணுவேன், அப்ப நான் சொல்லிடுற மாதிரி சொல்லுவான். ஓகேன்ற மாதிரி போன வச்சுற. அப்படியே இன்னொரு சைட்ல யூகி இன்டர்வியூ போய் தேடிட்டு இருப்பா. அந்த ஷாப் எங்க இருக்குன்ற மாதிரி வெளில ஒரு ஆண்டி நின்றுட்டு இருப்பாங்க. மடக்க ஒரு ஆண்டி தான் போல வான்ற மாதிரி கூப்பிட்டு போவாங்களா. சோ கொஞ்ச நாள் கழிச்சு ஜாயின் பண்ணிக்க. ஆனா வேலைன்னு வரும்போது கண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது ஓகேன்னு வேலை ஃபயர் அப்படின்னு அவங்க எந்திரிச்சு நின்றுட்டு இருப்பாங்க. இப்ப புரியுது அவளையும் இதே மாதிரி இருக்கான்ட்டு அப்படின்னு யோசிக்கும் போது சோ நான் மடக்கோட ஃப்ரெண்டை ரொம்ப நாளே பாக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவளோட சேருக்கு டீப் ஸ்கூல் போறதுக்காக மோட்டிவ் பண்ணீங்கல்ல, சோ உங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணுன்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கும் போது சோ கொஞ்சம் நேரம் பேசிட்டு யூகி அங்க வந்து கிளம்பிடுவாள. வர வழியில இந்த மாதிரி வேலை கிடைச்சிச்சு அவனும் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன்ற போது கொஞ்சம் சாஸ் வாங்கிட்டு வான்ற மாதிரி சொல்லுவான். சோ அவளும் ஷாப்பிங் மால்லாம் போயிட்டு இந்த மாதிரி சாஸ் வாங்கிட்டு நின்றுட்டு இருப்பாளா. அப்போ ஒரு ஆள் வந்து வாங்க மேடம் கூட்டு போறேன்ற மாதிரி கூட்டு போவான். சோ அவரும் மாஸ்க் போட்டு பேசிட்டு இருப்பாரா. இவளுக்கு எதுவுமே புரியாது. அவளை சொல்லவும் ட்ரை பண்ணுவா, ஆனா அவளால சொல்ல முடியாதுல்ல. ஓஷி அங்க டக்குன்னு வந்துட்டு அவங்க உனக்கு மணி கேட்கறாங்கன்ற மாதிரி சொல்லும் போது ஓகேன்ற மாதிரி மணி எடுத்து தருவாளா. இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ல லிப்ரேட் பண்ண கஷ்டமா இருக்குல்லன்ற மாதிரி பேசும்போது ஆமான்ற மாதிரி தலையாட்டுவா. சோ வெளியே வந்துட்டு இந்த ஜூஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி தரும்போது அவனும் வாங்கிப்பான். சோ அவனும் யூகியோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தடவை வெளில போறேன்னா கூப்பிடு நான் வரேன்ற மாதிரி சொல்லுவானா. என்னோட அதிசயமா இருக்கிற மாதிரி கேட்பா. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போவானா. அப்போ போன்ல இட்சுமியோட சேட்டை பார்த்துட்டு இருப்பா. போன்ல யாரு அவனை அவன் கூட என்ன டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி ஷாக்காவா. சோ அந்த மாதிரி அவன் கூட பியர் குடிச்சுன்னு சொல்லும் போது என்னடா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா நான் ஷாக்காவா. அதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி கத்துவானா. சோ அவன் இருக்கிறான்ல, அவன் உனக்கு எந்த சுச்சுவேஷன்லயும் அள வச்சாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்காக வந்து பேசுறேன்ற மாதிரி சொல்லுவான். இட்சுமியோட பியர் லாக்கு வச்சிருக்கேன்னு சொல்றேன். அவன் கேரக்டர் இன்னும் அவனுக்கு தெரியல, அவன் ரொம்ப நல்லவன் சொல்ல வரும்போது சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன சொல்லாதுன்ற மாதிரி அவன் கையை பிடிப்பானா. சோ உன்னை ஹர்ட் பண்ணி தான் மனுச்சிருந்த மாதிரி அவன் கிளம்பிடுவானா. சோ இவனுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் பின்னாடியே போவா. சோ அந்த இடத்துல ட்ரெயின் கிராஸ் ஆகும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுவாங்க. என்னன்னா நம்ம யூகி இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது அவளுக்கு கேட்காதுல. சோ இந்த மாதிரி அவன் பார்ப்பான். சோ என்னோட ஓன் வேலை இந்த உலகத்தை அவளுக்கு நான் ஈஸியா காட்டுன்னு நினைச்சின்ற மாதிரி அவன் யோசிக்கும் போது சோ அவளும் ஒரு இடத்துல நின்றுட்டு நான் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணேன்னு கேட்கும் போது டிஃப்ரெண்டாலாம் இல்ல பட் கொஞ்சம் வீட ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாள். நானும் அப்படிதான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மாதிரி அவன் பேசும்போது என்ன இவன் சைனை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு யோசிப்பா. சோ அப்பதான் யூகி ஒரு விஷயத்த சொல்லுவா. நான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு யாருமே என்னோட டிசபிலிட்டி தெரியாம இருந்தாங்க. சோ நீ தான் எனக்கு சைன் யூஸ் பண்ணி கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. அது மட்டும் இல்லாம உன்னால டீப்பான ஹார்ட்டை யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லுவா. அதனால எதையும் மனசுல வச்சுக்காத சொல்லும் போது இப்படி என்னதான் சொல்ல வரேன்னு புலம்பிட்டு ரைட் விடுன்றமா. சோ அவன் அங்க போகும்போது இத்தனை வருஷமா நான் இவனோட பழகுறேன், ஆனா இவன் எப்பயுமே இப்படி நடந்தது கிடையாது. சோ நான் அவனுக்கு சொன்னதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமே ரெக்கவர் ஆனா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்ல ஒய்ஷோ ஒரு இடத்துல இருந்து அப்படியே கையை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. சோ அப்படியே இன்னொரு சீன்ல சின்னி அம்மாக்கு ஃபோன் பண்ணுவானா. எங்க இருக்கேன்னு கேட்கும் போது இப்பதான் வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கிறேன், என்ன சொல்லுன்னு கேட்கும் போது நான் கொஞ்சம் உன்கிட்ட பேசணும் எப்ப வரையான்ற மாதிரி கேட்கும் போது அவளும் என்னன்னு கேட்கிறாளா. சோ புரிஞ்சுக்கிட்டு ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம யூகியே அப்படியே அந்த மாதிரி ஜாப்ல ஜாயின் பண்ணிருப்பா. இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவளும் ஓகேன்னு சொல்லும் போது வா இதை ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லுவாங்களா. சோ அப்படி இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது சோ இந்த மாதிரி நான் உனக்கு பேமெண்ட் பண்றேன் அதில் வச்சு என்ன பண்ணுவேன்னு கேட்கும் போது அதை நான் சேர்த்து வச்சு டிராவல் பண்ணுவேன்னு சொல்லும் போது யாரும் உன் ஃப்ரெண்ட்ஸோட கேட்பா. யூகி அப்படியே வைக்கப்பட சரி ரைட்டு புரிஞ்சு போச்சு வா வேலையை பாப்பன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே அடுத்த சீன்ல நைட்டு படம் காட்டுவாங்க. சின்ன ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது எம்மா இந்த மாதிரி காஃபி எல்லாம் வாங்கிட்டு வருவா. நான் இந்த இடத்த சூஸ் பண்ணது காரணமே எக்ட்ரக்ஸும் இந்த மாதிரி காஃபி ஷாப்ஸ் இருக்காமான்னு சொல்லும் போது சோ இங்க வந்து உட்காருன்ற மாதிரி சொல்லுவானா. அவளும் உட்காந்து என்னடா பேசணும்னு சொன்னீங்க இந்த மாதிரி பார்க்கும்போது சோகமா உட்காந்துருப்பான். என்னடா ஆச்சுன்னு கேட்கும் போது ஹெட்ஸுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லுவானா. ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ என்னால்தான் இவ்வளவு கஷ்டப்படுறியான்ற மாதிரி கேட்கும் போது அது நல்லதான்ற மாதிரி சொல்லுவான். சோ நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம லவ் பண்றேன்னு யோசிக்கும் போது நீ என்ன சொல்ல ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போது ஈவன் நான் செத்தே போயிருந்தாலுமே கூட நான் அம்மா லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பானா. அதான் அவளும் சொல்லுவா. வெல் அப்பனா நான் சாகிறதே பெட்டர்ன்ற மாதிரி சொல்லும் போது அவ அப்படியே ஷாக் ஆயிருவா. அப்படியே சீனை கட் பண்ணி இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் எல்லாம் குட் நைட் சொல்லிட்டு இருப்பாளா. என்ன இவன் மெசேஜ் பண்ணலாம் பார்க்கும்போது தூங்கிட்டியான்னு மெசேஜ் வரும். இல்லன்ற மாதிரி சொல்லி பாத்துட்டு இருப்பா. அண்ட் தென் வெளில வந்து பாருன்னு சொல்லும் போது நம்ம இட்ஸ் அங்க நின்றுட்டு இருப்பானா. சோ பார்த்து ஷாக் ஆயிருவா.
நீங்க என்ன பண்ற இரு நான் கீழே வரேன்னு சொல்லும் போது நான் இங்க போறேன்னு சொல்லுவான். எங்க போறான் எனக்கு ஒன்னும் கிளியரா தெரியலன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது சோ நான் கிளம்புறேன்ற மாதிரி அவன் வந்து போகும்போது நம்ம யூகி அப்படியே ஓடி வந்து கீழே விழுலாம் பார்க்கும்போது அவன் பிடிச்சிருவான். என்னாச்சு கேட்கும் போதே உன இந்த டைம்ல பார்த்து சந்தோஷன்ற மாதிரி பேசுவாளா. ஆமா நம்ம பார்த்து கொஞ்ச நாள் அதெல்லாம் பார்க்கும் போதே நைட் ட்ரெஸ் போட்டிருப்பாளா அந்த ட்ரெஸ் வச்சுக்கின்ற மாதிரி மேல போத்தி விடுவான். சோ சைன் லாங்குவேஜ் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் தான் இல்ல, ஆனா அந்த மாதிரி லைட் இல்லாம ஒழுங்கா தெரியலன்ற மாதிரி பேசும்போது சோ இந்த மாதிரி அவளை ஹக் பண்ணி பேசிட்டு இருப்பானா. அவனோட பேசுற வைப்ரேஷன் எனக்கு நல்லா ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி பேசுவான். சோ இந்த மாதிரி முதல் நாள் வேலைக்கு போயிருக்கேன் எப்படி இருக்குன்னு கேட்கும் போது நான் சீக்கிரமாவே மணிலாம் சேர்த்து வச்சிருவேன் சொல்லுவான். சோ இந்த மாதிரி மணி சேர்த்து வச்சு டிராவல் பண்ணி தான் டேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி லிட்டில் திங்ஸ் எவ்வளவு இருக்கு என்ஜாய் பண்ண. சோ அதெல்லாம் மட்டும் இல்லாம இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நம்ம டேட் பண்ணா கூட போதுன்ற மாதிரி தான் சொல்லுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு தான் போய் டேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி அவன் சொல்லும் போது சோ இத்தனை நாள் நான் மணி சேர்த்து வச்சு டிராவல் பண்ணணும் தான் யோசிச்சேனே தவிர இத்தனை நாள் நான் ரியலைஸ் பண்ணாதது இன்னும் எவ்வளவு சின்ன விஷயங்கள்லாம் நாங்க என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டேட் போற இடத்துக்கு நான் தான் சூஸ் பண்ணும் போல நான் யோசிக்கும் போது நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லுவானா. சோ யூகி அப்படியே அவனையும் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.